ரசூல்லாவை புகழ்கின்றோம், ரசூல்லாவை புகழ்ந்து பாடுகின்றோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய ஆலயத்துல அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டிய இடத்துல என்ன செய்யறாங்க? ரசூல்லாவை புகழ்றாங்க. இதை முன்னெடுத்து நடக்கக்கூடியவர்கள் யார்? ஆலிமாக 7 வருடம் படிக்கக்கூடிய ஆலிம் தான் என்ன செய்யறாரு? அந்த பாடல்களை சிறார்களுக்கு, அதாவது சிறுவர்களுக்கு இஸ்லாமிய போதனைகளை எவ்வாறு சொல்லி கொடுக்கணுமோ அதுக்கு மாற்றமாக இந்த மௌலூதுடைய வரிகளை சொல்லி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் என்ன செய்யறாங்க? அப்பொழுது பலகார பொருட்களை, உணவுப் பொருட்களை ஃபாத்தியா ஓதி அதை அந்த மௌலது ஓதி முடிச்ச பிறகு அதை நாங்க சீரணியாக வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்ன? நபிகளாரை நேசிப்பது அப்படிங்கிறது முஹர்ரமுடைய சில நாட்களிலும் ரபீஉல் அவ்வலுடைய முதல் 12 நாட்களிலும் மட்டும்தானா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷய்யாத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸ்அலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் ஷதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஹ்மாலக்கும் யஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுத்திஹில்லாஹு ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃகஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உங்கள் மத்தியில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு சுபஹான மௌலிது, ஒரு கட்டுக்கதை. அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக மூமினாக தேர்வு செய்யப்பட்ட அனைத்து ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாய் எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்களும் பெண்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தமக்கு உயிரிலும் மேலாக நேசிக்க வேண்டும். இது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நமக்கு இடப்படும் கட்டளையாகும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரில 15வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இது அறிவிப்பவங்க யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு தன் தந்தையை விடவும் தனது பிள்ளைகளை விடவும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நபர்களை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காதவரை அவர் பூரணமான இறை நம்பிக்கையாளர் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அனஸ் ரலி சொல்றாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்றாங்க. இந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்துது? இந்த உலகத்துல வாழக்கூடிய நம்மளுடைய தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் நம்மளுடைய உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் விடவும் நம் யாரை நேசிக்க வேண்டும்? நம்மளுடைய தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் பகுதியாக மாறிவிட்டது. அல்லாஹுவின் தூதரின் மேல நாங்க நேசம் காட்டுறோம் என்ற பேரில் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ, இந்த மார்க்கம் எதையெல்லாம் தடுத்ததோ, சினிமா பாடல்களில் மெட்டு எடுத்து ரசூலுல்லாஹ்வை புகழ்கின்றோம், ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து பாடுகின்றோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய ஆலயத்துல அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டிய இடத்துல என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்வை புகழ்றாங்க. இதை முன்னெடுத்து நடக்கக்கூடியவர்கள் யார்? ஆலிமாக 7 வருடம் படிக்கக்கூடிய ஆலிம் தான் என்ன செய்யறாரு? அந்த பாடல்களை
சிறார்களுக்கு, அதாவது சிறுவர்களுக்கு இஸ்லாமிய போதனைகளை எவ்வாறு சொல்லி கொடுக்கணுமோ அதுக்கு மாற்றமாக இந்த மௌலூதுடைய வரிகளை சொல்லி கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாங்க. இன்னும் என்ன செய்யறாங்க, அப்பொழுது பலகார பொருட்களை, உணவுப் பொருட்களை ஃபாத்தியா ஓதி அதை அந்த மௌலது ஓதி முடிச்ச பிறகு அதை நாங்க சீரணியாக வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்ன, நபிகளாரை நேசிப்பது அப்படிங்கிறது முஹர்ரமுடைய சில நாட்களிலும் ரபீஉல் அவ்வலுடைய முதல் 12 நாட்களிலும் மட்டும்தானா? அல்லாஹ்வின் தூதரை நாம் உயிருள்ளவரை நேசிக்க வேண்டும் தானே? அப்போ நீங்க ரசூலுல்லாஹ்க்கு பிறந்த நாள் கொண்டாடுற அப்படிங்கிற பேர்ல அந்த 12 நாள் மட்டும் நீங்க ரசூலுல்லாஹ்க்கு மௌலூதுடைய பாடல் வரிகளை பாடுங்க. இது இணை வைப்பு இல்லையா? நாளைக்கு அல்லாஹ் இதை பற்றி கேட்க மாட்டானா? முதல்ல இந்த சுபஹான மௌலது அது எப்படி உருவாச்சு? இந்த மௌலது அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? மௌலது அப்படின்னா பிறத்தல், பிறந்த நாள் அப்படிங்கிறது பொருளாக இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல ரசூலுல்லாஹ் ஏதேனும் பிறந்த நாள் கொண்டாடினாங்களா? இல்ல ரசூலுல்லாஹ் மறைந்ததுக்கு அப்புறம் சஹாபாக்கள் ஏதேனும் கொண்டாடினாங்களா? இல்ல. இவங்க ரசூலுல்லாவை சங்கைப்படுத்துறோம், ரசூலுல்லாவை பெருமைப்படுத்துறோம்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு நிகராக ரசூலுல்லாவை புகழக்கூடிய நிலை இருக்குது. ரசூலுல்லாவை நாம் புகழ வேண்டும் தான், ஆனால் வரம்பு மீறி புகழ்வது இறை வைப்பின் ஒரு அங்கமாக மாறிடாதா? அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். சரி, இப்போ இந்த மௌலூதுடைய தோற்றம் தான் எப்படி உருவாகுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரசூலுல்லாவுடைய காலத்துல இந்த மௌலூதுடைய வரிகள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. சரி, ரசூலுல்லாஹ் மரணிச்சதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்க்காக மௌலூதுடைய வரிகளை பாடினாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. ரசூலுல்லாஹ் வாழ்ந்து மறைந்த அந்த மஸ்ஜிதுல் நபியுடைய பள்ளியில இந்த சுபஹான மௌலூதுடைய புத்தகம் இருக்குதா அப்படின்னா அதுவும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களாகிய சஹாபாக்கள் வீடுகள் தோறும் கூட்டாக உட்கார்ந்து இந்த சுபஹான மௌலூதுடைய புத்தகத்தை வச்சு ஓதுனாங்களா? அதுவும் கிடையாது. சரி, அவர்கள் தான் இதை செய்யல. இன்னைக்கு ரசூலுல்லாஹ் வாழ்ந்து மறைந்த சவுதி அரேபியால ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுதா? அவங்க இங்க மௌலூது ஓதுறாங்களா அப்படின்னா இது எதுவுமே இல்லை. ஆனா அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எதை வழிகாட்டினாங்க? அல்லாஹ் சொன்னது மட்டும் தானே நமக்கு மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை எச்சரிச்சாங்களே, இன்ன அஸ்தகல் ஹதீஸு கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸன ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். மார்க்கத்தின் பெயரால் புதிதாக நீங்கள் உருவாக்கப்படும் ஒவ்வொரு காரியமும் பிதத்தாகும். அந்த ஒவ்வொரு பிதத்தும் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நபிகளார் நம்மளை எச்சரிச்சாங்களே, அந்த எச்சரிப்புக்கு அஞ்சக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டாமா? அதையெல்லாம் விடுத்துட்டு இன்னைக்கு மார்க்கம் எதையெல்லாம் சொல்லலையோ, 5 வேளை தொழுகைக்கு வராதவர்கள் கூட, ரமலானுடைய மாதத்துல 30 நாள் நோன்பு நோக்காதவர் கூட மௌலது என்ற பேர்ல பள்ளிகள்ல உட்காந்து கூத்தடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நாளைக்கு இதற்கெல்லாம் மறுமையில் நம்ம அல்லாஹ்விடம் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணுமே. நம்மளுடைய வாழ்க்கை இந்த இம்மையோட முடிய போறதா? நாளை மறுமையில இறைவனை சந்திக்கிறோம் என்ற அச்சம் நமக்குள் வேண்டாமா? சரி, இந்த புத்தகம் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு சாதாரணமாக ஒரு புத்தகம் இருந்துச்சுன்னா அதற்கு ஒரு நூலாசிரியர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இன்றைக்கு இந்த உலகில பெரிதாக பேசக்கூடியது, அதாவது உலகத்தை சார்ந்து இந்த திருக்குறள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்கு கூட திருவள்ளுவர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு. நம்மளுடைய மார்க்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா புத்தகங்களுக்கும் ஆசிரியர் இருக்கிறாங்க. புகாரி அப்படிங்கிறதுக்கு ஆசிரியர் இருக்கிறாங்க. ஆனா இந்த சுபஹான மௌலிது அப்படிங்கிற புத்தகத்தை நீங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்களே, இதற்கு ஆசிரியர் யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னா ஆசிரியர் யாரும் கிடையாது. இது எப்படி உருவாகுச்சு? முதல்ல ஒரு அட்டை வடிவத்துல இருந்துச்சு. அதை என்ன செஞ்சாங்க, கேரளா பகுதியை சார்ந்த ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அவருக்கு கொஞ்சம் அரபி தெரியும், தமிழ் தெரியும், அதை வச்சு சில பகுதிகளை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் அந்த புத்தகத்தில் மீதி பகுதியை எழுதக்கூடியவர்களாக இருக்கிறாரு. இது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மார்க்கத்துல புதிதாக எழுதுறதுக்கு நமக்கு யார் அனுமதி கொடுத்தா? இதை யாரும் சிந்திக்கிறதில்லை. இதில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியவர்கள் 7 வருடம் படித்த ஆலிம்களாக தான் இருக்கிறாங்க.
இந்த சுப்ஹான மௌலூதுடைய புத்தகத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு கட்டுக்கதைகள் இருக்குது. அல்லாஹ் சொன்னா தன்னுடைய திருமறையில, மூமின்களே, உங்களிடம் பொய்யர்கள் யாரேனும் ஏதேனும் கொண்டு வந்தால் அதை தீர்க்க விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னைக்கு அதையெல்லாம் விசாரிச்சுதான் இந்த மௌலூதுடைய பாடல்களை நீங்க ஓதுறீங்களா, மௌலூதுடைய புத்தகத்தை நீங்க முழுமையாக படித்து பார்த்தீங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்குது. அந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்க? முதல்ல ஒரு கட்டுக்கதை இருக்குது. என்னன்னா, இந்த உலகத்துல முதலாக ரசூல்லாவுடைய ஒளிதான் படைக்கப்பட்டுச்சான். ஆனா ரசூல்லா என்ன சொன்னாங்க? அல்லாஹ் இந்த உலகத்துல முதலாக எழுதுகோலை தான் படைச்சான். அந்த எழுதுகோல் மூலியமாக, அந்த எழுதுகோல் அல்லாஹ்விடம் கேட்டதான், நான் என்னத்த ரப்ப எழுதட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தில் மறுமை நாள் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி அனைத்துமே எழுதினு அல்லாஹ் உத்தரவிட்டு இருக்கிறான். ஆனா இவங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ்வின் தூதருடைய ஒளிய அல்லாஹ் உருவாக்குனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதற்கு ஆதாரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்களா? இவங்க ரசூலுல்லாஹ்வை புகழ்றங்கிற பேர்ல மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டு வரம்பு மீறி புகழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த அவங்க சொன்ன அந்த கதைகளுக்கு ஏதேனும் ஒரு ஆதாரம் இருக்குதா அப்படின்னா இல்ல அறிவிப்பாளர்கள் யாரும் இருக்கிறாங்க, கதையாசிரியர்கள் இருக்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த மாதிரிதான் இவங்க ஒரு கதைகளை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் அந்த ஒளி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சு எத்தனை கட்டுக்கதைகளை தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறாங்க. இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா, முகமது நபி அவர்களுடைய அந்த ஒளி இருக்குது இல்லையா, யாருக்கிட்ட போகுது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட போகுதான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முள்ளல் தண்டுல போய் இருக்குதான். நம்மளுடைய நூஹ் நபி அல்லாஹுடைய கட்டளையால் கப்பலை கட்டினாங்க. வெள்ளை அபாயத்துல அல்லாஹ் ஏற்படுத்தினா, அதுல அல்லாஹ் நான் தான் அவரை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றான். அந்த கதையில என்ன இருக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒளி நூஹ் நபி அவர்களுடைய முள்ளல் தண்டுல இருந்த காரணத்தினாலதான் அவங்க காப்பாற்றப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பரப்புறாங்க. அல்லாஹ் காப்பாத்தினன்னு அல்லாஹ் சொல்றான். அதற்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி தான் காப்பாற்றப்பட்டுச்சுன்னு இவங்க சொல்றாங்க. இன்னும் அல்லாஹ் சொல்றானே, ஆமர ரசூல் என்று கூடிய அந்த வசனத்துல, என்னுடைய எந்த நபிமார்களுக்கும் நான் பாரம் வச்சு பார்க்க மாட்டேன்னு. எப்படி ஒரு நபியோட ஒளியை கொண்டு இன்னொரு நபியை அல்லாஹ் காப்பாத்திருப்பான்? இதை நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாகத்தானே இருக்குது. அதோட மட்டுமா அந்த கட்டுக்கதையை விட்டாங்க? இப்ராஹிம் நபி அவர்களுடைய முள்ளல் தண்டுல அந்த ஒளி போய் போகுச்சா, டிராவல் ஆகி போகுது. இப்ராஹிம் நபிய அல்லாஹ் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? நெருப்பு குண்டத்துல தூக்கி எறிஞ்சாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே குர்ஆனின் வசனம் வாயிலாக தெரியும். அப்போ அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டு குளிர்ச்சியாக மாற்றினது யாரு? அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுறான். இப்ராஹிம் நபிக்கு என்று ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கி வச்சிருக்கிறான். இன்னும் அல்லாஹ் இந்த உலகத்தில இத்தனை அடிமைகளாக நாம் இருக்கும் போது அல்லாஹுடைய உற்ற தோழராக இப்ராஹிம் நபி ஏத்துக்கிட்டாங்க. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். இன்னும் ஏகத்துவன் தந்தையாக விளங்கக்கூடிய இப்ராஹிம் நபியை பத்தி இவங்க என்ன சொல்றாங்க? அபத்தமான நம்பிக்கையை சொல்றாங்க. ஒளி இப்ப அல்லாஹ்வின் தூதருடைய ஒளி மட்டும் இல்லை அப்படின்னா அவங்க காப்பாத்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் அவர்களை அழிய விட்டுருப்பானா? இதை நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இன்னொரு கேள்வி என்ன நமக்கு வருது அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கட்டுக்கதையில இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறாங்க. அல்லாஹ் முதல்ல இந்த உலகத்துல யாரை உருவாக்குனா? ஆதம் நபியை உருவாக்குனா. ஆதம் நபியை உருவாக்கும் போது அவங்க கண் விழிச்சு பாக்குறாங்களாம். கண் விழிச்சு பார்த்து அல்லாஹ்விடம் ஒரு கேள்வி கேட்டாங்களாம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்குதே, லா இலாஹ இல்லல்லாஹ்னா வணக்கத்துக்குரியவன் நீ தான், அது என்ன அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு கூட இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அல்லாஹ் பதில் அளிச்சானா, இவர் தான் உன்னுடைய குழந்தை, இவரே வருங்காலத்துல இறுதி தூதராக வருவாரு, இவரை நான் படைக்கணும்னு நினைக்கலாம், உன்னையே நான் படைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னதாக அந்த கட்டுக்கதைகள்ல இருக்குது. அல்லாஹ் எப்படி ஆதம் நபிக்கு இறுதி தூதராக நபி அவர்கள் வருவார்கள் என தெரியுமா? தெரியாது. சரி, அப்படி ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்லி இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நமக்கு விளக்கம் அளிச்சிருக்கணும்ல. அந்த விஷயமும் இல்ல ஆதம் நபி சொர்க்கத்துல வாழ்ந்தது, அவர்கள் ஏன் இந்த உலகத்துல திருப்பி அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் பகிர்ந்த ஆதம் நபி இதையே நமக்கு சொல்லல. இதை நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இத மாதிரி ஏராளமான கட்டுக்கதைகள் அந்த புத்தகத்துல இருக்குது.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரசுல்லா ரசுல்லா வந்து பிறக்கிறாங்க. ரசுல்லாவை ஆமினா அம்மையார் வந்து எப்படி ஒரு மனிதர் போய் சொன்னாராம், நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்க அவங்கள போய் பொறாமைக்காரர்களுடைய கண்கள்ல படாம தனிமையான நிலையில அவங்க பெற்றெடுங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டாங்களாம். அதனால யாருக்கும் தெரியாம தனிமையான ஒரு இடத்துலதான் ரசுல்லா பிறந்தாங்களாம். இது எப்படிப்பட்ட ஒரு அபத்தமான விஷயம்! இப்படியாக இருந்தால் அல்லாஹ் நம்மள்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. ரசுல்லா என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உங்களிடம் நான் முழுமைப்படுத்தி விட்டேன், அல்லாஹ் சொன்ன ஒரு வகையான செய்தியை கூட உங்கள்கிட்ட நான் மறைச்சதே இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி இப்படி ஒரு விஷயத்த ரசுல்லா நம்மள்கிட்ட சொல்லாம மரணிச்சிருப்பாங்க? ரசுல்லா அல்லாஹ் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நம்மள்கிட்ட சொன்னாங்க தானே, அப்போ எப்படி இந்த ஒரு விஷயத்த மட்டும் ரசுல்லா நம்ம கிட்ட மறைச்சிருப்பாங்க? இன்னும் அடுத்ததாக அந்த கட்டுக்கதையில அப்படி தொடர்ந்து வருது. ரசுல்லா இப்ப பிறந்துட்டாங்க. ரசுல்லாவை முதல்ல யார் பார்க்க வந்தா? மலக்குமார்கள் பார்க்க வராங்களாம். பார்க்க வரும்போது என்ன செய்யறாங்க, மரகதமும் முத்தும் கலந்த ஒரு கோப்பையில தண்ணீரை எடுத்துட்டு வராங்க. ரசுல்லாவை குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டி நபித்துவம் அப்படிங்கிற அந்த முத்திரையை அப்பயே பதிச்சுட்டாங்களாம். எப்படி? அல்லாஹ் நம்ம நம்பணும். எதை நம்பணும்? அல்லாஹ் வந்து நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னாடியே அவங்களுக்கு கண்டிப்பா நபியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏடுகள்ல எழுதியிருப்பான். ஆனா அல்லாஹ் எப்போ உறுதியாக கொடுத்தா? தன்னுடைய 40வது வயதுல தானே மலக்குமார்கள் வந்து யாரு, அல்லாஹ் வந்து அவர்களுக்கு நபி அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுத்தா. இப்போ நபி அவர்களை வந்து மலக்குமார்கள் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய வாதம் படியே வச்சுப்போம். இன்னும் அதுல கூடுதலாக ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய லட்சியத்தை எல்லாமே மலக்குமார்கள் அடைஞ்சுக்கிட்டாங்களாம். மலக்குமார்கள் மனிதர்களுடைய தேவையற்றவர்கள் சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான். எப்படி ஒரு மனிதர் மூலியமா அவங்களுடைய தன்னுடைய எல்லாத்தையுமே லட்சியத்தை அடைஞ்சிருப்பாங்க? இன்னும் ரசுல்லாவை பார்த்தால் அனைத்து லட்சியம் அடைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுக்கதைகள்ல இருக்குது. அப்போ ரசுல்லாவை பார்த்து கொண்டு இந்த சஹாபாக்களுக்கு ஏன் அனைத்து லட்சியங்களும் அவங்களுக்கு முழுமைப்படுத்த முடியல? அவர்களுடைய கூடையே வாழ்ந்த மனைவிமார்களுக்கு ஏன் அனைத்து காரியங்களும் நிறைவேற்றப்படல? இதையெல்லாம் அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லை. இந்த சுபஹான மௌலிது புத்தகத்தை எழுதியவர் குரானை முன்ன பின்ன பெரட்டி பார்த்தாரா என்பதே நமக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. இன்னும் என்ன சொல்றாங்க, அவங்க நபித்துவத்தை சொல்லிட்டாங்க அப்படிங்கறது சொல்றாங்க இல்லையா? சரி, இப்போ நம்ம அவங்களுடைய வாதப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த குரானை கொண்டு ஹீரா குகையில வருவாங்க இல்லையா? எதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து ரசூலுல்லாஹ் பயப்படணும்? ரசூலா பிறந்த கையோட தான் வந்து மலக்குமார்கள் பார்த்து அவங்களை குளிப்பாட்டி நபி என்ற முத்திரையை பதிச்சுட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க அந்த கதைகள்ல. அப்படியாக இருந்தால் நபி எதற்கு பார்த்து பயந்து ஹத்திஜார் அலி அவர்களிட்ட மோடி வரணும்? இதை ஓதி கொடுக்கக்கூடியவர்கள் யாரு? இன்று 7 வருடம் ஆலிம் படித்த ஆலிம்கள் தான் பள்ளிகள், அல்லாஹ்வுடைய பள்ளியில உட்கார்ந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் என்ன அப்படின்னா, அடுத்ததாக அதுல ஒரு விஷயம் இருக்குது. ரசூலுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிஃப் இருக்காங்க இல்லையா? ரசூலாவை பிறந்து அவங்களுடைய தாயார் வந்து ஆமினா அம்மையார் வந்து கொடுக்குறாங்களாம். கொடுக்கும் போதே அவங்க கவிதை பாடுறாங்களாம். எப்படி பாடுறாங்க? முஹம்மதே அகமது என்று உன்னுடைய பேர் குரான்ல குறிப்பிடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடுறாங்களாம். எங்களுடைய வாதம் என்ன அப்படின்னா, அவங்க குரான் அப்படிங்கிறது அல்லாஹுடைய தூதருக்கு 40வது வயதுல நபித்துவம் கிடைத்த பிறகுதான் வந்துச்சு. சரி, அவங்க குரானை ஏத்துக்கிட்டதாகவே இருக்கட்டுமே. குரானை ஏத்துக்கிட்டா ஏன் அப்துல் முத்தலிஃப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை? அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தை பரப்பியிருக்க வேண்டியதானே? அவரே இஸ்லாத்தில் இல்லாத காஃபிரான நிலையில தானே மரணிச்சாரு. அவரு என்ன சொல்றாரா, குரான்ல உன்னுடைய பேர் அகமது அப்படின்னு குறிப்பிட்டப்பட்டிருக்கு, இது இன்னும் சொர்க்கத்துல இது எழுதி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கூடுதல் விஷயத்தையும் அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு நிலை! இஸ்லாத்தை ஏற்காத ஒருவர் எப்படி குரானில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு அல்லாஹ் வகை செய்தி அனுப்புனானா? நபிமார்களுக்கு மட்டும்தான வகை செய்தி அப்படிங்கிறது. எப்படி நபி அவர்களுடைய பாட்டனாருக்கு அந்த வகை செய்தி வந்தது? அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கலாம் இல்லையா? அடுத்ததாக அவங்க சொல்றாங்க, இப்போ பேர் அல்லாஹ் குரான்ல குறிப்பிட்டுட்டானா, அடுத்து ரசூல்லாவுடைய அம்மா அவங்களுடைய கருவறையில ரசூலா இருக்கும் போது கனவு ஒண்ணு காண்றாங்க. எப்படி? இந்த உலகத்தின் நேர்வழிக்கும் வெற்றிக்கும் உரிய சூரியனை நீ பெற்று எடுக்க போற, அவருக்கு நீ முகமதுன்னு பேரு வை அப்படின்னு சொன்னாங்களாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? ரசூல்லாவை தனிமையாக
பொறாமைக்காரர்களுடைய கண்ணில் படாம நீ பிறப்பெடுத்து வை அப்படின்னு சொல்லி அவங்கள பிறந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்போ அந்த பொறாமைக்காரர்களுடைய கண் வாழ்நாள் முழுவதும் ரசூலுல்லாஹ் படாதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அடுத்து இஸ்லாத்தே ஏற்காத அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் என்ன சொன்னாரு, குரான்ல உனக்கும் அகமதுங்கிற பேர் இடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்த விஷயம் இவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வுடைய தாயாருடைய கனவுல சொன்னனாலதான் முகமது அப்படிங்கிற பேர் ரசூலுல்லாஹ்க்கு வந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா, முகமதே நீ அல்லாஹ்வின் தூதராவீர் அப்படின்னு நான் உனக்கு கட்டளையிடுற உத்தரவிடுறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றதாக நம்ம குரான் வசனங்கள்ல இருக்குது. இது அப்படியே நேர் மாற்றமாக இல்லையா? அல்லாஹ்வின் தூதரும் சொன்னாங்க, எனக்கு முஹம்மது, அஹமது, அல் மாஹி, ஹாசிர் என்ற 4 பெயர் அல்லாஹுவால் இடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த 4 பெயர்களும் இருப்பதை நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனால் அவர்கள் தன்னுடைய தாயாருடைய கருவறையிலே இருக்கும் போது ரசூலுல்லாஹ்க்கு பேர் வச்சுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாமா? அது எந்த ஒரு இஸ்லாமிய உண்மையான ஈமான் கொண்டவர் நம்பக்கூடிய விஷயமா? அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தா ரசூலுல்லாஹ்வோ அல்லாஹ்வோ நமக்கு குறிப்பிட்டிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் நமக்கு வருது. அடுத்ததாக அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே மிஹராஜ் பயணம் போயிட்டாங்களாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் நபித்துவம் ஆன பிறகு ஒரே ஒரு தடவை தான் மிஹராஜ் பயணம் போனேன். அந்த மிஹராஜ் பயணத்தை முடிச்சு நான் வரும்போது மக்கள் எல்லாரும் கேட்டாங்க, அதை விளக்குனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஹதீஸின் வாயிலாக இருக்குது. இவர்களுடைய வாதம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே நபியாக ஆகிவிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நபியாக ஆகி பிறந்த உடனே என்ன ஆச்சா, மிஹராஜ் பயணம் போனாங்களாம். மலக்குமார்கள் எல்லாரும் சொர்க்கத்தை சுட்டி காட்டிருக்கிறாங்க. உடலில் உயிரில் உள்ள ஒருவருக்கும் ரசூலுல்லாஹ்வை எடுத்து காட்டினார்களாம். இப்படிப்பட்ட செய்திகள்லாம் அந்த புத்தகத்துல இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு விஷயத்திற்கும் எவ்வளவு நேர் மாற்றமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு செய்தியும் அந்த புத்தகத்துல பதிவிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் அந்த புத்தகத்துல என்ன இருக்குது, எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவர் ரசூலுல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனங்கள் இருக்குது. இன்னும் எங்களுக்கு நோயை போக்கக்கூடியவங்க ரசூலுல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன, மறைவான ஞானங்களை அறியக்கூடியவர்களும் ரசூலுல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மறைவான ஞானம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அல்லாஹுடைய கருவூலம் என்கிட்ட இல்ல, மறைவான ஞானங்களை அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு எப்படி எச்சரிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்திஹல்லாஹு வ ரசூலஹு வ தவல்லவ் அன்ஹு அன்தும் தஸ்மஊன், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள், நீங்கள் செவியேற்று கொண்டே என்னுடைய மார்க்கத்தை புறக்கணிக்காதீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் நமக்கு குர்ஆனின் வாயிலாக சொல்றான். ஆனா இன்னைக்கு இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கு, மாற்று மத கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க அங்க வஜனை பாடுறாங்களா, நாங்க இங்க பள்ளிகள்ல உட்காந்து மௌலது பாடுவோம். அவங்க எப்படி 10 நாள் 12 நாளுக்கு பூஜை வைக்கிறாங்களா, நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் அந்த 12 நாளைக்கு கொண்டாடுவோம். இன்னும் அவங்க தோரணங்கள்ல கோயில்கள் முழுதும் கட்டி தொங்க விடுறாங்களா, நாங்களும் என்ன செய்வோம், இங்க பூக்களை கட்டி விடுவோம். இன்னும் அவங்க உணவு அப்படிங்கிற பிரசாதம்ங்கிற பேர்ல உணவு தராங்களா, நாங்களும் இங்க என்ன செய்வோம், நாங்களும் உணவுப் பொருட்களை நாங்க கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மார்க்கம் எதையெல்லாம் தடுத்ததோ, மார்க்கத்தில் இல்லாத அனைத்துமே இவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த கவிதையை அல்லாஹ் என்ன சொன்னா, என்னுடைய தூதருக்கு நான் இந்த கவிதைய நான் தடை செஞ்சுட்டேன், நான் கத்து கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இன்னைக்கு ரசூலுல்லாஹ் வச்சு இவங்க பாடல் பாடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஒரு சஹாபியோட திருமணம் நடந்துட்டு இருக்கு. அப்ப 2 சிறுமிகள் என்ன செய்யறாங்க, பத்ரு போர்ல தன்னை கொல்லப்பட்ட தன்னுடைய தந்தையை பத்தி புகழ்ந்து பேசக்கூடியவளாக இருக்கிறாங்க. அப்போல்லாம் ரசூலுல்லாஹ் அமைதியாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறாங்க. பிறகு என்ன ஆகுது, அடுத்து மறைவான ஞானத்தை அறியக்கூடிய எங்களுடைய நபி இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ்க்கு கோபம் வந்தது. மறைவான ஞானத்தை நான் ஒருபோதும் அறிய மாட்டேன், இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் பாடாதீங்கன்னு சொல்லி யாரை எச்சரிச்சாங்க, சிறுமியை எச்சரிக்கக்கூடியவளாக இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த தப்பு செய்யக்கூடியவங்க யாரு, வயதில் முதியவர்களும் உலமாக்களும் இந்த தவறுகளை செய்யக்கூடியவளாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மரண தருவாயில இருக்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க,
மரியமின் மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்வது போல் என்னை ஒருபோதும் நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள், நான் அல்லாஹ்வின் தூதரும் அடிமையும் ஆவேன் என்று கூறுவீராக நமக்கு சொன்னாங்க இல்லையா? அதற்கு மாற்றமாக நம்மளுடைய சமூகம் இன்று சீர்கெட்டு நடந்துகிட்டு இருக்குதே. அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதர சகோதரிகளே, ஆலிம்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக நடந்து கொண்டிருக்கிறீர்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்ற இறை உணர்வை உங்களுக்குள் கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக நாளை மஹ்ஷர் மைதானத்தில் யார் வழிகெடுத்தீர்கள் என்றால் அனைத்து மக்களும் உங்களைத்தான் கை நீட்டி காட்டுவார்கள். இந்த ஆலிம் தான் எங்களை வழிகெடுத்தார். அல்லாஹ் 3 சாராரை சொன்னானே, தானம் தர்மங்கள் செஞ்சிருப்பான், அரசனாக இருந்திருப்பான், ஆலிம் படிப்பு ஓவிருப்பான், ஆனால் அவன் தான் முதலில் நரகத்தில் நுழைவான் என்று. அதற்கு அஞ்சு கொள்ளக்கூடியவளாக இருங்கள். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நீங்களும் சொர்க்கத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த அனைத்து விஷயங்களையும் நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். சத்தியத்திற்காக நாங்கள் ஒருபோதும் ஓய மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை தரட்டும் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையினை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.